Hello childrens, welcome to Max class 5th standard chapter 2 shape and angles. Today we going to see shapes and towers. Look for triangles in a picture below. So இங்க இருக்கிற பாருங்க எல்லாமே எதில் இருக்குது triangle இருக்குது. For the activity changing shape, can you guess why triangle are used in this tower, bridge etc. ஸோ நம்ம நிறையா இடத்த பார்த்துருப்போம். பிரிட்ஜு நெக்ஸ்ட் வந்து டவர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரையாங்கிளால் ஷேப் பண்ணி கட்டியிருப்பாங்க. எதுக்கு? லுக் அரவுண்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் மோர் பிளேசஸ் வேர் ட்ரையாங்கிள் ஆர் யூஸ்ட். ஸோ நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நம்ம ட்ரையாங்கிள் இல்லாமல் ட்ரையாங்கிள் ஸ்கொயரில் நம்ம யூஸ் பண்ணோன்னா அது என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ட்ரையாங்கிள் வந்து ஷேப் சேஞ்ச் ஆச்சு. பென்டகன், எக்ஸகன் எல்லாமே என்னவாச்சு? ஷேப் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஆனால் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் என்னவாகலை? ஷேப் வந்து சேஞ்ச் ஆகலை. பிகாஸ் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ ட்ரையாங்கிள் வந்து எப்பயுமே ரெண்டு ட்ரையாங்கிள் சேர்ந்தது தான் ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ட்ரையாங்கிளை சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து மெர்ஜ் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த்தன் வந்து அதிகமாகிறதுனால தான் நம்ம தான் பில்டிங், பிரிட்ஜ், அதுக்கப்புறம் டவர்ஸ், இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் யூஸ் பண்ணுறோம். Angle and time. Seen at your watch does not have digit. How do you read time? ஓகே, அவள் என்ன கேட்குறான்னா, உங்ககிட்ட வந்து வாட்சில் வந்து டிஜிட்ஸே இல்லையே, 1 2 3 இல்லையே, நீ எப்படி வந்து டைம்ஸ் வந்து ரீட் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஐ ஜஸ்ட் see the angle, see when the hand make a right angle, I know இட் இஸ் எ 90 டிகிரி. அவள் என்ன சொல்கிறான்? நான் வந்து ஆங்கிளை வச்சு நான் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா அது வந்து 9 o'clock அப்படின்னு சொல்லி நான் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். தேர் ஆர் மெனி டைம்ஸ் இன் யோர் டே வென் த ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் மேக் எ ரைட் ஆங்கிள். நவ் யூ ட்ரா சம் மோர். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து நிறைய டைம் வந்து என்னவாக இருக்கும்? 1 டேஸில் வந்து 90 டிகிரிஸ் வரும். ஸோ 90 டிகிரிஸ் வரும்போது அது எப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் 90 டிகிரிஸ் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ 3 o'clockன்றது ஒரு 90 டிகிரி ஆங்கிள். ஸோ 8ல் ஸ்மால் ஆங்கிளும் 11ல் பிக் ஆங்கிளும் வச்சிங்கன்னா, பிக் ஹேண்டும் வச்சிங்கன்னா இது என்னது? 90 டிகிரி. ஸோ ஒன் மோர் என்ன ட்ரா பண்ணலாம்? 6 ஸ்மால் ஹேண்ட் 9 பிக் ஹேண்ட் வச்சிங்கன்னா இதுவும் என்ன வரும்? 90 டிகிரி வரும். இங்கே என்னது? 6:45. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக நிறையா டைம் வந்து 90 டிகிரி வரும். யூ ஷுட் ட்ரா a clock and find how many 90 degrees are there in. Okay, next we going to see write what right angle is made by a hand at those time. Also write the time. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து ரைட் வாட் கைண்ட் ஆஃப் ஆங்கிள் இஸ் மேட் பை த ஹேண்ட்ஸ். அது வந்து ஸ்மால் ஹேண்ட்ஸ் வந்து எதை டைமையும், பிக் ஹேண்ட்ஸ் வந்து மினிட்ஸையும் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்குமே டைம்ஸ் பார்க்க தெரியணும். ஸோ நம்ம லாஸ்ட் இயர்லேயே டைம்லாம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? 60 minutes இருக்கும். ஸோ each digit has 5 minutes. ஸோ இது 5. ஸோ நம்ம 5 டேபிள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். 5 1 5 is 5, 2 5 is 10, 30, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60. ஸோ கிளாக்கில் இப்படி தான் மினிட்ஸ் இருக்கும். நம்ம ஸ்மால் ஹேண்ட் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்? அப்படியே டைம். இப்போ 6ல் இருந்தால் 6, 7ல் இருந்தால் 7, 5க்கும் 6க்கும் நடுவில் இருந்தால் அது 6ன்னு சொல்லிடலாம். 5ஐ தாண்டிட்டாலே அதை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? 5ஐ வந்து தாண்டிட்டா அதை வந்து நம்ம வந்து 6 தாண்டிட்டா 6ன்னு சொல்லுவோம். 5ஐ தாண்டிட்டா 5, 4ஐ தாண்டினா 4ன்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுக்கு நடுவில் இருக்க பிட்வீன் லைன் வந்து இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? 5. இங்கே இருந்தாலும் நம்ம அது என்னென்னு தான் சொல்லுவோம்? 5. அப்போ 6 டச் பண்ணுற வரைக்கும் அது என்ன தான் நம்ம சொல்லுவோம்? 5 o'clock அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நவ் யூ கோயிங் டு see how we draw it.
ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து நம்ம வந்து ஸ்மால் ஹேண்ட் இங்கே எங்கே இருக்குது, 7ல் இருக்குது. ஸோ ஸ்மால் ஹேண்ட் 7ல் இருந்ததுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன ரைட் பண்ணலாம், 7 யூ ஷுட் ரைட் இட். ஸோ ஸ்மால் ஹேண்ட் 7ல் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், 7ன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரைட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு மினிட்ஸ் ஹேண்ட் எங்கே இருக்குது, 5னா நம்ம என்ன பண்ணலாம், 5 5s are 25. இது என்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், திஸ் இஸ் 8ல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக 8ன்னு ரைட் பண்ணலாம். இங்கே எங்கே இருக்குது, 3க்கு நேராக இருக்குது. ஸோ 3 5s are 15. இது எங்கே என்ன ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 9ல் இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக ஸ்மால் ஹேண்ட் 9ல் இருக்கிறதுனால 9ன்னு ரைட் பண்ணிவிட்டு, பிக் ஹேண்ட் எங்கே இருக்குது, 2ல் இருக்குது. அப்போனா 2 5s are 10. ஸோ சேம் ஹியர், லிசன் ஹியர், பிக் ஹேண்ட் எங்கே இருக்குது, 9, ஸ்மால் ஹேண்ட் எங்கே இருக்குது, 9ல் இருக்குது. ஸோ மினிட்ஸ் ஹேண்ட் எங்கே இருக்குது, மினிட்ஸ் ஹேண்ட் தான் பிக் ஹேண்ட். ஸோ 5ல் இருக்குது. 5 5s are 25, 9 25. இது என்ன ஆங்கிள் இருக்குது, அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்னால் என்ன, 90 டிகிரி விட அதிகமாக இருக்கணும். ஸோ இங்கே 10 இருக்குது. இங்கே 10ன்றது நம்ம 12 5s are 16 இருக்குது. 16ன்றது முடிஞ்சிடுச்சா. ஸோ 0 0ன்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அப்போ 1 minutes கம்மியாக இருந்தாலும் இங்கே என்னென்னு ரைட் பண்ணுவோம், 59ன்னு ரைட் பண்ணலாம். ஆனால் 60ல் கரெக்டாக இருந்தால் நம்ம 0ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ய angle, you should write it. You should draw in your note and then write it. Then next, draw the hand of the clock, and when they make a angles which is less than a right angle, also write the time. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, எங்கெங்கெல்லாம் வந்து ரைட் ஆங்கிளை விட ஸ்மாலாக வருது, ரைட் ஆங்கிளை விட சின்னது என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, அக்யூட் ஆங்கிள். இது ரைட் ஆங்கிள், இதில் ஸ்மால்ன்றது என்ன, அக்யூட் ஆங்கிள். ஸோ அக்யூட் ஆங்கிள் நீங்கள் ஓனாக வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்யூட் ஆங்கிள் என்ன, 90 டிகிரி விட கம்மியாக இருக்கணும். ஸோ 90 டிகிரி விட கம்மியாக எங்கெல்லாம் வருமோ, ஸோ பாசிபிளாக நீங்களே ட்ரா பண்ணிக்கோங்க. அது வந்து 90 டிகிரி விட நம்ம என்ன வந்தால் போதும், ஸ்மாலாக இருந்தால் போதும். ஸோ அதோடைய டைமை கீழே மென்ஷன் பண்ணிவிட்டு அது என்ன ஆங்கிள் சொல்லிவிட்டு நீங்கள் ரைட் பண்ணணும். தட் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த மேட்சிஸ்டிக் தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணோம்ல, யூ எவ்ரி ஒன் ஃபைண்ட் ய வெரி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் கிளாக்ஸ். Degree of clocks we will see in next classes. Thank you students. You should draw your clock and then find your answer. Thank you.